ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் மற்றும் நித்திய கல்யாண பெருமாள் வகையறா தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தின் நடைமுறைகளில் சில அத்துமீறல்கள், அது தெற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய வழிகாட்டுதல்படி நடந்திருக்கின்றதா என்கின்ற அச்ச உணர்வு காரைக்கால் பகுதி மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா இருக்கும்போது அப்போது அமைக்கப்பட்ட அறங்காவலர் குழு, மதிப்பிற்குரிய அண்ணன் கேசவன் அவர்கள் தலைமையிலான அறங்காவலர் குழு ஒரு அரசியல் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கான ஒரு மரியாதையோடு அந்த கோயிலை நிர்வகித்து வந்தார்கள். அப்படி கோயிலை நிர்வகித்து வந்தவர்கள் பல்வேறு கட்ட பணிகளை அவங்க செஞ்சாங்க. வெறுப்பின்றி பொதுமக்கள்கிட்ட போயிட்டு இன்றைய கும்பாபிஷேகம் கூட அவர்கள் சேமித்து வைத்திருந்த 70 லட்ச ரூபாய் பணத்துல தான் இன்னைக்கு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் திருப்பணி கமிட்டி போட்டிருக்காங்க. திருப்பணி கமிட்டியை வச்சு வசூல் பண்ணியிருக்கலாம். இன்று பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய 1.5 கோடி ரூபாய் பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு. அவர்களுக்கான ஒரு 50 லட்ச ரூபாய் பணத்தை சிஎம் வாங்கி கொடுப்பதற்கு கூட மதிப்பிற்குரிய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் முயற்சிக்கவில்லை. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, திரு கேசன் அவர்கள் அவருடைய தலைமையிலான குழு செய்த வேலையை இப்போது தாங்கள் போட்டிருக்கின்ற திருப்பணி கமிட்டியாலேயோ இல்ல உங்களுக்கு வேண்டிய தற்சமயம் காளிதாசன் என்கின்ற ஒரு அதிகாரியா இருக்காரு, அவர் அதிகாரியா நீடிப்பதற்கு எத்தகைய தார்மீக உரிமையும் இல்லை. ஆனா அவரு கூட செய்யல, அவர் போய் வசூல் பண்ணல, நீண்ட. ஆனா கேசன் தலைமையிலான குழுவினர் கடுமையாக உயர்ந்து பல பேர்கிட்ட நிதி வாங்கி இன்றைக்கு கைலாசநாதர் நித்திய கல்யாண பெருமாள் வகையறாவுடைய தேவஸ்தானத்துக்கு கடுமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கல்வெட்டை ஒரு நாகரிகமே இல்லாத செயல். அவங்க வச்சிருந்த கல்வெட்டுகளை அவங்களுடைய சிறப்பை சொல்கின்ற காலத்திற்காக அதுல நாராயணசாமி பேர் கூட தான் இருக்கு. அதுல அசனா பேர் இருக்குங்கிறதுக்காக நீங்க எடுத்தீங்களா, இல்ல அண்ணன் கேசவன் தலைமையிலான குழு சிறப்பாக இருக்கிறதாக அவங்களுடைய புகழை மறைக்கணும்னு எடுத்தீங்களான்னு தெரியாது. ஆனா அதுல நாராயணசாமி பேர் இருக்கு. நாராயணசாமி கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நாராயணசாமி உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியும். இப்படி அப்புறம் அடுக்கடுக்காக இந்த கும்பாபிஷேக பணிகள்ல நிறைய விஷயங்கள். வெள்ளி தேருங்கிறது ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திற்கும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அதற்கான வேலைகள் நடப்பான். அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, வெள்ளி தேர் இருக்கு அப்படின்னா தேர் பிரதிஷ்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகம விதிகளை மீறி அவசரமாக அந்த வெள்ளி தேரானது முழுமையடையாத நிலையில அந்த வெள்ளி தேரினை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விளம்பரத்திற்காக இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அங்கு நடக்கின்ற அத்துமீறல்கள், அங்க இருக்கின்ற திரு காளிதாசன் அவர்கள் தொடர முடியாது. ஏன்னா அவர் பணி நிரந்தரம், அவர் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆயிட்டார். இது போன்ற காரைக்கால் இருக்கின்ற கோயில்கள்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அண்ணன் கேசவன் ஐயா போன்றவர் பாரம்பரியமான குடும்பம். இதே மாரி காரைக்கால் தெற்கு சட்டமன்றத்தில் இருக்க கோயில்கள்ல பாரம்பரியம் மிக்க குடும்பத்தினர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெளியூர்ல இருந்து வர்த்தகத்துக்காக வந்த நபர்களை அந்த கோயில்களை உள்ளீடாக வைத்து அவர்களை தன்னுடைய கைப்பாவையை வைத்து பல கோயில்கள்ல கும்பாபிஷேக பணி என்கின்ற பேர்ல அவங்களை உள்நுழைத்து அந்த கோயிலை தனது கபலீகரம் பண்ணி அதன் மூலமாக ஓட்டு வங்கி அரசியலை முயற்சிக்கிறாங்க. இதை காலங்காலமாக இந்த காரைப்பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது தெற்கு சட்டமன்ற சொல்கிறோம். இந்த நாங்கள் அடுக்கடுக்காக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளை குறித்து மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்திய அறநிலையத்துறை ஆணையர் மூலமாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த மனு அளிக்க வந்திருக்கும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.